ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களை பிரிந்தவர்கள் உடனே உங்களிடம் வந்து பேசுவார்கள். தினமும் 5 நிமிடம் இதை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் நம்ம எல்லோருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். யாராவது நம்மளுக்கு நெருங்கிய உறவில் இருப்பவர்கள், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதர சகோதரியாக இருக்கலாம், அம்மா பிள்ளையாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உறவில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து உங்களிடம் சண்டையிட்டு பேசாமல் இருப்பார்கள். நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அவங்க வந்து திருப்பி பேச மாட்டாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து உங்களிடம் தானாக வந்து பேசுவார்கள். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சிலருக்கு வந்து லக் இருந்தால் 1 மணி நேரத்தில் கூட அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஒரு அற்புதத்தை உங்களுக்கு வந்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரே நாளில் கூட பேசலாம், 1 மணி நேரத்தில் பேசலாம். முயற்சி பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பம் நாளே சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இந்த சண்டை சச்சரவு அதிகமாகி அந்த ஈகோவால் பல மாதம், பல நாட்கள், பல வருடம் கூட பேசாமல் பிரிந்து போகக்கூடிய அந்த உறவுகளும் வந்து இருக்கின்றது. இன்றைய காலத்தில் அந்த ஈகோ அப்படின்றது அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பண்ண தப்பை வந்து உணர்ந்து பேசலாம் அப்படின்னு போகும் பொழுது, இன்னொருவர் வந்து அதற்கு இடம் கொடுக்காமல் விலகி போகும் ஒரு சூழலும் வந்து இருக்கின்றது. அந்த மாதிரி எந்த ஒரு உறவுகள் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு விரும்பினீங்கனாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களே மனம் திருந்தி, மனம் உவந்து உங்களிடம் வந்து கண்டிப்பாக பேசுவார்கள். இதை வந்து நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் நடக்கலாம். நீங்கள் இதை சொல்லி ஒரே நாளில் அவங்க வந்து பேசலாம், 1 மணி நேரத்தில் பேசலாம், 1 மாதத்தில் பேசலாம். அது வந்து நீங்கள் சொல்வதை பொறுத்து இருக்கின்றது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் வந்து உங்களிடம் பேசுவது அப்படின்றது 100% வந்து உறுதி. இது வந்து பிரிந்த கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், அந்த தாய் பிள்ளைங்கள், தாய் மகன்கள், அந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் இதை வந்து சொல்லலாம். இது வந்து முதல்ல அந்த வேர்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதை எந்த முறையில் சொல்வது அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். ஐ ஆம் ஹேவிங் எ ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் யார் வந்து உங்ககிட்ட பேசணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க பேரை, உங்கள் கணவரோ ஃப்ரெண்டோ யார் அக்காவோ தங்கச்சியோ யார் நேமோ அந்த மை லவ் அப்புறமா அந்த நேமை வந்து சொல்லுங்கள். ஐ ஆம் ஹேவிங் எ ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் மை லவ் அப்படின்ட்டு நீங்கள் கணவனோ அல்லது மனைவி பேரோ சிஸ்டர்ஸ் நேமோ யார் நேமோ அதை வந்து சொல்லிடுங்க. இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் உங்கள் மனதை ரிலாக்ஸாக வைத்து கொண்டு அப்புறமா இதை வந்து சொல்ல தொடங்கலாம். தூங்குவதற்கு 5 நிமிடம் முன்பாக நீங்கள் ஒரு 5 நிமிடம் சொன்னாலே போதும். நீங்கள் அதற்கு முன்பாக இப்போ தூங்கையில் ஃபோனை வந்து பார்க்குறது எல்லோருக்குமே வந்து ஒரு பழக்கமாக போயிடுச்சு. ஃபோன் பார்க்குறது, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் படுத்து செட்டில் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிடத்திற்கு நீங்கள் எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது. எந்த சிந்தனையும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு சிந்தனை தான் அவங்க கூட பேசினா எப்படி இருக்கும், ஏற்கனவே நம்ம பழகிய பழக்கங்கள், அந்த பேசி நன்றாக இருந்த தருணங்கள், அதையெல்லாம் நீங்கள் வந்து மனதில் நினைத்து ஒரு 5 நிமிடம் உங்கள் மைண்டில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கணும். 5 நிமிடம் எத்தனை முறை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிடம் நீங்கள் உங்களுடைய இஷ்டம்தான். நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு மேலே கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு தூங்கிடுங்க. அந்த சிந்தனை உங்கள் ஆழ் மனதில் கண்டிப்பாக இருக்கும். அது அவர்களிடம் அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு சிலருக்கெலாம் 1 மணி நேரத்தில் கூட அதை வந்து நடந்திருக்கின்றது அந்த அற்புதம். உங்கள் வாழ்க்கையிலையுமே சீக்கிரமே அந்த அற்புதம் வந்து கண்டிப்பாக நடக்கும். திரும்பி நீங்கள் எந்திரிக்கும் பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிங்க. ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தையை எழுந்திருக்கும் முன்னர் நீங்கள் வந்து பெட்டில் வந்து எழுந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள்.
நைட்டு தூங்க போகும் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. இதை நீங்கள் உங்களுக்கு பொருள் தெரிந்திருக்கும். இதை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் விரும்பி அதை அனுபவித்து நீங்கள் சொல்ல வேண்டும். நிச்சயமாக உங்களது உறவை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் இந்த வார்த்தை. இதை சொல்லிய பிறகு உங்களிடம் நீங்கள் விரும்பியவங்க பேசிட்டாங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் வீவர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.